தவவிளக்க பயிற்சியை எல்லோரும் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். இது இந்த ஆண்டு தான் புதிதாக இந்த பயிற்சியை வகுப்பாக வச்சிருக்காங்க. அதற்குரிய பெருமை எல்லாம் என்னை பெருமாள் அவர்களை நான் வாழ்த்த வேண்டியதுதான். ஏனென்றால் எல்லாரும் அவன் செய்துட்டு தான் இருக்கோம். ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும். அது எல்லாரும் பகிர்ந்து கொள்றதுக்கு இம்மாதிரி ஒரு கூப்பு திட்டம் போட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தவத்தை பற்றி பேசுறது என்று வச்சிருக்காங்க. நானும் உங்களோட தவத்தில் ஈடுபட்டிருப்பதனால எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்து துரியத்தை பற்றி பேசணும் என்ன வச்சிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி தான். ஏன்னா நமக்கு தெரிந்ததானே சொல்ல போறோம். அதனால ஒரு சிரமம் இல்லை. முதல்ல ஆக்கினத்தவம் எடுத்த அதுல ஒரு அனுபவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா எப்படி அதை செய்யணும் என்றதை அவங்க சொல்லிக் கொடுத்ததை இப்ப சொல்றேன். இருவிழிகள் மூக்குமுனை குறிப்பாய் நிற்க எண்ணத்தை புருவங்களிடை நிறுத்தி ஒருமையுடன் குருநெறியில் பழகும் போது உள்ளொளியே பூரித்து மூலமான கருவுக்கு மேல் நோக்கும் வேகமூட்டும் கருத்துக்கு இந்நிகழ்ச்சி உணர்வாய் தோன்றும். அரூப நிலையாய் வந்த ஆதிசக்தி அதனுடைய தன்மை நன்றாக விளங்கி விடுன்றது அடுத்த. அதுதான் முதல். அதுக்கப்புறம் இன்னொரு விசேஷம் நம்ம சங்கத்தில் இருக்குது. எல்லா இடங்கள்லையும் தவம் சொல்லுவாங்க. தவம் என்றால் ஏதோ ஒன்றை நினைத்து அது நிறைய நினைவு வச்சுக்கிறது தான் தவம் என்ற அளவுக்கு நீண்ட காலமாக வந்திருக்குது. அதே போல ஒரு எழுத்தை வச்சு ஒரு மந்திரத்தை வச்சு தவம் செய்யறதுன்னு இருக்குது. ஆனா இங்கே மனதுக்கு அடித்தளமாக உள்ள இறைநிலையே நமக்குள்ளாக கருமையமாக இருப்பதனால அங்கிருந்தே அந்த கருமையத்தை மேலே எழுப்பி கொண்டு வந்து நெற்றியில் வச்சு முதல்ல தியானம் பண்ணணும். அதிலிருந்து எல்லா கிளான்ஸ் ஒவ்வொரு சக்கரமும் இயங்க ஆரம்பிக்கும் என்பதற்கு அங்கே கொடுத்தாங்க. அதன் பிறகு இன்னொரு விசேஷங்க சாந்தி யோகம். சாந்தி யோகம் என்பது நாம் தெரிஞ்ச வரையில் பல இடங்கள்ல போய் விசாரிச்சிருக்கேன். சரியா இல்லை. பல ஆசிரமங்கள்ல ஏதேதோ சில தவங்களை செய்கிறாங்க. ஆனால் மேலே சக்தி ஏறி போகுது. அதை இறக்க முடியாத கஷ்டப்படுறாங்க. ஆனால் அந்த தொந்தரவு இல்லாத எனக்கு காலத்தோட சாந்தி யோகம் கிடைச்சிது. அந்த சாந்தி யோகத்தை செய்த பிறகு சமமா எப்போ அதிகமாக இருக்குதோ அப்போல்லாம் கொஞ்சம் இறக்க. அதை வச்சு அந்த அனுபவத்தை வச்சு ஒரு கவி எழுத. தவவேகம் உடல் வலிவை மீறும்போது தனித்திடவும் வழி உண்டு. இதை காணாது சிவநிலையை அறிவதற்கு தவம் இருந்து சித்தி அடையா முன்னம் கனல் மிகுந்து சவநிலை அடைந்தார் முன்னாளில் பல்லோர் சற்றுமிப்போ அந்த பயம் இங்கு இல்லை. நவயோகத்துக்கு ஏற்றவாறு நான் என்ற நிலை அறியும் மார்க்கம் இது. இம்மாதிரி எத்தனையோ சங்கங்கள்ல
சாந்தி யோகமே தெரியாது, அவங்களுக்கு கொடுக்கறதும் இல்லை. இப்போ நீங்களெல்லாம் கூட அந்த மாதிரி சங்கங்கள்ல அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா நீங்க போய் கொடுக்கலாம். நம்ம முறையில் அவங்க செய்யறதுன்னு ஒண்ணா. சாந்தி யோகம் கொடுக்கறதுக்கு ஒரு தர்மம் தான் அது. ஏன்னா நான் இந்த ஒரிசாவுக்கு போயிருந்தேன். ஒரிசாவில் எல்லாரும் நல்ல தவறு செய்கிறாங்க. என்ன இதுதான் சொல்லு மந்திரம், அதையே சொல்லி சொல்லி செய்கிறாங்க. ஏறி போகுது, அவங்களால் தாங்கவே முடியல. எல்லாரும் அவஸ்தைப்படுறாங்க. என்னை அழைச்சிட்டு போனவர் இங்கே ஒரு பிஎம்ஜி போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் அந்த ஊருக்கு மாற்றமாகி போயிருந்த போது என்னை அழைச்சிட்டு போனார். அப்போ அவர் ஏற்கனவே தெரிஞ்சே சொல்லியிருக்காரு என்னாண்ட, இந்த ஊர்ல எல்லாரும் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அது சக்தி ஏறி போய் எல்லாரும் தலைபாரத்தில் அவஸ்தைப்படுறாங்க. நீங்க அதுக்கு ஏதாயிலும் வழி செய்யணும்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் பின்னால உங்களுக்கு இனிஷியேஷன் எப்படி ஆக்கினைக்கு கொண்டு வர்றதுன்னு சொல்லித்தரேன். இப்போ முதல்ல நீங்க எல்லாரும் சாந்தி யோகம் எடுத்துங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சாந்தி யோகம் கொடுத்தேன். 2 நாள் தொடர்ந்து செய்தார். எல்லாருக்கும் எல்லையில்லாத மகிழ்ச்சி. அவ்வளவு உடல்ல உள்ள துன்பங்கள் எல்லாம் அவங்களுக்கு நீங்கி போச்சு. அதன் பிறகுதான் ஒரு மாசம் பொறுத்த பிறகுதான் துரியம்னு சொன்னாங்க. துரியம் என்று சொன்னா அது ஒரு நீண்ட சரித்திரம், உலக சரித்திரம் தான் அது. எல்லா இடங்கள்லையும், எல்லா மதங்கள்ல கூட சில இடங்கள்ல இந்த குண்டல் தீட்சை எப்படியோ கொடுக்குறாங்க. எல்லா இடங்களுக்கும் தெரியாது, சிலர் கொடுக்குறாங்க. ஆனால் மேலே வந்துட்ட பிறகு அது என்ன செய்யுதுன்னு தெரியல. அப்புறம் சாந்தி யோகம் நம்ம சொல்லி கொடுத்தோம். அதன் பிறகு துரியம் என்றதை கொடுக்குறாங்க. அதான் கடைசி. துரியத்துக்கு மேலாக எந்த இடத்துலையும் இந்தியாவில் தவநிலை என்பது இல்லை. துரியத்தோட சரி. அதனால இந்த இப்போ நாம் சொல்லக்கூடிய மத சார்புள்ள எல்லா இடங்கள்லையும் இந்த மெடிடேஷன் அகத்தவன் சொல்லிக் கொடுக்குறாங்களே, அங்க துரியம் என்பது இருக்கிறது. ஆனால் பேர் என்ன தெரியுங்களா? சுத்தி. அதாவது மேலே கொண்டு வந்து சுத்தி விடுறாங்க பாருங்க, அதை சுத்தின்னு அதுக்கு பேர் வச்சுட்டாங்க. துரியம் என்ற பேரே இல்லை. அப்ப சுத்தின்னு சொன்னா துரியம்னு எடுத்துக்க வேண்டித்தானா? அப்போ நானும் அந்த துரிய தீட்சை பரஞ்சோதி மகான் அவர்கள் அண்டை எடுத்தேன். அவருக்கு தான் அதை சொல்லி கொடுத்தார். அதில் அற்புதமான அனுபவங்கள் எல்லாம் கிடைச்சிது. மேலே கொண்டு போய் சுற்றி விட்டாங்க பாருங்க, அப்படியே சுழல ஆரம்பிக்குது. ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அதான் முதல்ல ஆக்கினையில செய்தாதான் அது வரும். அப்படி அந்த ஒரு நிலையை வச்சு ஒரு கவி எழுதலை. துரிய தீட்சை வரும்போது உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஒரு அதிசயம், வளமாம் சுற்று ஆகும். அச்சமயம் அறிவிற்கோர் வியப்பு தோன்றும். அவ்விடத்தே நீ இருக்க பழகிவிட்டால்
இச்சையெல்லாம் எனக்கு கண்டு கொள்வாய். எது வேண்டும் வேண்டாம் என்று இரண்டும் கண்டு நச்சு விலை இச்சைகளை விலக்கி தள்ளி நலமேயும் எண்ணமே மீதம் கொள்வாய் என்று அந்த துரியத்தை பற்றி ஒரு கவி எழுதியிருக்கு. அது ஞானக்களஞ்சியத்தில் இருக்கும். ஞானம் வாழ்வு என்ற புத்தகத்திலையும் இருக்கும். அப்போ இன்னும் கொஞ்ச நாள் ஆக ஆக துரியத்தில் எனக்கு அதிகமான பற்றும் அதாவது அனுபவமும் வந்தது. அப்போ அந்த சக்தி மேலே போய் உலாவற போது அந்த இனிமையை சொல்லணும்னு எல்லாருக்கும் எனக்கு மனசில் பட்டுது. எப்படி சொல்றது? அது எடுத்தவங்களுக்கு தானே சொல்லணும். அதனால அது அங்கே காத்துட்டு இருந்தேன். அதில் எழுதி வச்சிருக்கேன். யான் கண்ட நடனமாதை அன்பர்களே சொல்லுகின்றேன். நான் கண்ட நடனமாதை நண்பர்களே சொல்லுகின்றேன். ஊன் கொண்ட பாகத்திலே உச்சி மாலை பாகத்திலே ஊன் கொண்ட தேகத்திலே உச்சி மலை பாகத்திலே மான் கொண்ட நடையது போல் மருளுகின்ற நடையது போல் மான் கொண்ட வேகத்திலே மருளுகின்ற நடையது போல் யான் கண்ட நடனம் அதை எப்படி அப்படி ஒரு அந்த கவியை பற்றி பார்த்துங்க. அந்த துரியத்தில் என்னென்ன மாதிரியான அனுபவங்கள் இருக்குதுன்றது அதில் தெரியும். ஆனால் துரியத்தில் என்று உட்கார்ந்துட்டு தவத்திலேருந்து உட்கார்ந்துட்டு வீட்டு கணக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தா தவம் சரியா வராது. ஏனென்றால் தவம் என்றால் இப்ப குண்டலி யோகம் தவம் என்றால் என்ன? மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தியை, என்ன சக்தி? கருமையம். அந்த கருமையத்தை எழுப்பி அது அப்படியே வச்சு அதிலேயே மனம் வைக்கிற போது மனமும் கருமையும் ஒண்ணுதான். கருமையம் இறைநிலை. அதன் பிறகு மேலே கொண்டு வந்துட்டு அது அலை. இப்போ அலை மூலமாக நடக்குது தவம். இதுல நீங்க எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, குண்டலி தவமே மன அலைச்சூழலை அதனுடைய விரைவை குறைச்சி சைபருக்கு கொண்டு வர்றது. இல்லாத சுழலே இல்லாத நிலைக்கு வர்றது. சுழல்ற வரைக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு அனுபவத்துக்கும் சுழல் வரும். அதே சுழல் வரும்போதெல்லாம் அந்த அனுபவங்களெல்லாம் நினைவு வரும், அல்லது அதே சைகையாகவும் வரும். அப்போ மன அலைச்சூழல்னா எது? நம்முடைய ஜீவகாந்த சக்தி மனமாக இருக்கிற போது அந்த வேகத்தில் அந்த அலையை சுழலுது. நாம் உலக விவகாரங்களில் இருக்கிற போது அந்த அலைச்சூழலுடைய வேகம் என்னன்னு பார்த்தா 14 to 40 வரைக்கும் ஓடும். சாதாரணமாக சொல்ல முடியாது. இதை உட்கார்ந்து தவம் செய்து என்சோதலைகள்ட்டு ஒரு மிஷின் இருக்குது. அதை டியூன் பண்ணிட்டா அது தானாக காட்டும் எத்தனையாவது சுழல்ல இருக்குதுன்னுட்டு. அப்படி பார்க்கிற போது ஆக்கினையில வந்தாலே 14 to 40 வரைக்கும் தான் ஓடிக்கிட்டு இருக்க. எப்போ அதை தாண்டி 8 to 13 வந்துடும். அதான் ஆக்கினை தாவும். அதாவது புலன்கள் மூலமாக
நாம் செயலாகும்போது ஒரு கருத்து ஒன்று வருது, ஒரு செயல் ஒன்று வருது, அது ஒரு உணர்ச்சிகள் கொண்டு குணங்கள் உண்டாகுது. அதனால் அதனுடைய சுழல் விரைவு 14லேருந்து 40 வரையில் வரும் ஒரு செகண்டு. அதில் தான் நாம் செய்கிற எல்லா செயல்களும் அடங்கியிருக்குது. அது அப்படியே கருமையத்தில் இருப்பதனால அடிக்கடி அந்த சுழல் வர்ற போது அந்த செயல் நினைவுக்கு வரும். அதே செயல் செய்யறதுக்குரிய சக்தியோ அல்லது இயக்க விருப்பமோ உடல்லையும் வரும். இப்போ நாம் கருமையத்தின் மூலமாக நம்முடைய வினைகளை எல்லாம் மாற்றி அமைச்சு கொள்ளணும். அதாவது உலக விவகாரங்களில் ஏதோ தவறு செய்யறது, அந்த மாதிரியான தவறுகளெல்லாம் திருத்தி கொண்டு இறைநிலைக்கு போகணும். இறைநிலைக்கு போகிறதுக்கு துரியம் போய், துரியத்திலிருந்து தான் இறைநிலைக்கு போகிறதுக்கு வழி, வேற வழியே இல்லை. அதனால் துரியத்தில் இருந்து சக்திகளம் போகிறோம். இந்த சக்திகளம் போகிறதும் சிவகளம் போகிறதும் இங்கே தான். வேறு எந்த மட அதிபதிகளோ மதத்திலேயோ இந்த மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறாங்களே, அதில் சக்திகளும் கிடையாது, சிவகளும் கிடையாது. நான் இந்த தவறு செய்துட்டே வரும்போது வைணவர்களுடைய நூல் ஒன்று என்ன கிடைச்சிது பார்த்தேன். அவங்களெல்லாம் அநேகமாக இந்த துரியாதீதம் வரைக்கும் தவறு செய்கிறவங்க தான், அது கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எங்கே யார்கிட்ட போய் கேட்கறது? அப்போ இந்த நூலில் இந்த புத்தகம் படிச்சுக்கிட்டே வரும்போது அதில் ஒரு கவி வருது. நன்றாய் ஞானம் கடந்து போய் நல்லிந்திரியமெல்லாம் ஈர்த்து ஒன்றாய் கிடந்த அரும்பெரும் பாழ் உழைப்பில் அதனை உணர்ந்து உணர்ந்து சென்றாங்கு இன்ப துன்பங்கள் செற்று களைந்தால் அன்றே அப்போதே வீடு, அதுவே வீடு பேராமே. ஏன்னா அந்த ஞானத்தில் வீடு பேருன்றது கடைசி. தர்மார்த்த காமிய மோட்சம் அதுதான் கடைசி. தர்மம் அர்த்தம், தர்ம காமியம் அர்த்தம் மோட்சம். அர்த்தம்னா பணம், பணத்தை பற்றியோ காமியத்தை பற்றியோ இதெல்லாம் பேசுறதெல்லாம் உணர்ச்சி வயப்பட்டதுன்னு. அதுக்கு சுழல் விரைவு 14க்குள்ளே தான் இருக்கும், 14க்கு மேலே 40 வரைக்கும் இருக்கும். இப்போ சாதாரணமாக நாம் என்னென்ன செய்தோமோ அந்த செயல்களெல்லாம் இறுக்கி சுருக்கி கருமையத்தில் இருப்பு வச்சிருக்குதல்ல. போ அந்த இறுக்கி சுருக்கி வச்சது சில சமயம் வீரியம், உடல் இயக்கத்தினாலேயோ சூழ்நிலையினாலே விரிகிற போது எந்த சூழல்ல வருதோ அதுக்குரிய நினைவு, அதுக்குரிய செயல்களெல்லாம் நினைவுக்கு வந்துடும். இப்போ நமக்கு அந்த வினைகள்லேருந்து நீங்கணுன்றதுனால அது திரும்பி போகாத இருக்கணுன்ற போது 14க்கு கீழே இருக்கணும்னுட்டு பெரியவங்க கண்டுபிடிச்சாங்க மனிதர்கள். அப்போ எப்படி இதே மனதுக்கு அடித்தளமான அந்த ஜீவகாந்த கருமையத்தில் வச்சாதான் அங்கதான் அறிவில் தான் அடங்க செய்ய முடியுமே தவிர வேறு எங்க வச்சாலும் அறிவு அடங்காது. இந்த நிலைய ஒரு சாதாரண நூலில் நான் படித்த நீங்களும் படிச்சிருக்கலாம். கந்துக மதக்கரியை வசமாய் நடத்தலாம், கரடி வெண்பொலிவாயையும் கட்டலாம், வெந்தகளில் விரதம் வைத்து 5 லோகத்தையும் வேதித்து விற்றுண்ணலாம், வேறொருவர் காணாது உலகுக்குலாவலாம், விண்ணவரை ஏவல் கொள்ளலாம்,
சந்ததமும் இளமையோடு இருக்கலாம், இப்படியெல்லாம் செய்யலாம். ஆனால் சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிது என்று முடிச்சுட்டாங்க. எல்லாம் செய்யலாம், ஆனால் சிந்தையை அடக்கி அது ஒரு நிலைப்படுத்தி பழைய எண்ணங்கள் எல்லாம் பூரிச்சு வருத அது செய்ய முடியாதுன்னுட்டான். ஏன்னா அவங்களுக்கு இந்த வித்தை தெரியாது. குண்டலினி யோகத்தில் இருந்து அந்த சுழல் விரைவு குறைந்தால்தான் 14 இருந்து கீழே போனாதான் அதுக்கு ஆல்பா வேவ்னு பேர். 8 இருந்து 13 வரைக்கும் ஓடும். அப்போ இங்க வந்துட்டா அங்கேயே நிற்கிற வரைக்கும் 14 இருந்து செய்ததெல்லாம் ஒண்ணு கூட நினைவு போறாது. ஆனா அவ்வளவு தூரம் தோய்ந்து நிற்கணும். ஆனா அங்க போற போது கூட வழியில பழைய ஞாபகமாக ஒரு சுழல்வரை வரும். அந்த சுழல்வரை வந்தா அதே எண்ணம் வரும். அங்கேயே உட்கார்ந்துட்டா யாரா இருந்தாலும் அப்படியே நிற்கும்னு சொல்ல முடியாது. அவ்வளோ நீண்ட கால பழக்கமும் தெளிவும் அவேர்னஸும் வந்த பிறகுதான் நாம் எங்க நிற்கிறோமோ எந்த இடத்துல இருக்கோமோ அங்கேயே மனம் நிற்கும். அத அழுகண சித்தர்னு ஒருத்தர் இருந்தார், அதுல வர்ணிக்கிறார். அவர் காட்டானை மேலேறி கடைத்தெருவே போகையிலே நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்ப்பரன்றோ. என்ன இப்போ காட்டானைன்னு சொன்னா மதம் பிடித்த ஒரு யானை வருதா இல்லையா நம்ம மனசுல, அதெல்லாம் அவங்க சொல்றது. காட்டான் என்று சொன்னா அருவின்றது. இருக்கிறான், இருக்கிறத தெரிஞ்சு கொள்ள முடியாது. அருவி கடவுள், கடவுளுக்கு தான் காட்டான் என்று பேர். காட்டான் அவன் தான் அறிவாக இருக்கிறான், அறிவையும் பார்க்க முடியாது. காட்டான் ஐமேலேறி 5 புலன்களையும் தாண்டி கடைத்தெருவே போகையிலே. கடைத்தெருவுன்னா இறைநிலை. அதை நீங்க சாதாரணமா கடைத்தெருவுன்னா ஏதோ சாமான் வைக்கிற இடம் தான் கடைத்தெருவுன்னு நினைக்க வேண்டாம். இந்த நம்முடைய ஆன்மீகத்துறையில கடைத்தெருன்னா பஞ்ச பூதங்களையும் தாண்டி முடிவாக இருக்கக்கூடியது இறைநிலை. இறைநிலையை கடைசின்றான். காட்டான் ஐமேலேறி கடைத்தெருவே போகையிலே. இதற்கு ஔவையார் குரல்ல விளக்கம் இருக்குது. பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு. பரமாய சக்தியில பஞ்சமாபூதம் தரம் மாறி, ஏன்னா ஒன்று இன்னொன்னாக டிரான்ஸ்பார்மேஷன் தான் சொல்றாங்க அங்க. அதுல நிலம் 5, நீர் 4, நீடங்கி 3, உலவு 2, 1 விண் 5 வரிசையா சொல்லியாச்சு. அப்ப கடைசியில் இருக்கிறது என்ன? இறைநிலை தான். அதனால அந்த கடைசி நிலையை இறைநிலையாக பார்த்ததுனால கடைநிலை. ஒரு மகான் நம்ம நாட்டில் வந்தவர் சொல்லியிருக்காரு, கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை. இது வரைக்கும் நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? அதுக்கு ஏதோ அவர் புத்தகம் இதெல்லாம் எழுதி வச்சு அதை வச்சு காட்ட பார்த்தாரு. கடைனா இறைநிலையை நன்றாக தெளிவுபடுத்தணுன்றதார். கடை விரித்தேன். இவ்வளவு என்ன சாதாரணமாக நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கிற போது ரொம்ப கோபம் வந்தா சொல்லுவாங்க, இவன் கடை தேருவானா? அதாவது உயர்ந்த வார்த்தை. கடை தேருவானான்னா இறைநிலையை உணர்ற வரைக்கும் போக முடியுமா வேணாலன்றதான் அர்த்தம். கடை தேருவானா? தேரமாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இறைநிலையை உணர்ந்தா அதான் கடைநிலை. அதுல தேறிவிட்டால் கடை தேர்ந்ததுதான். அந்த முறையில
காட்டான் ஐமேலேறி 5 பூதங்கள் மூலமாக 5 உணர்வுகள் மூலமாக செயலாற்றி இருந்தன. அந்த நினைவுகள் எல்லாம் என்னண்ட அடக்கமா இருக்குது. கடைத்தெருவே போகையிலே இறைநிலையை நாடி நான் தவறு செய்து கொண்டிருக்கிற போது நாட்டார் நம்மை மறித்து நகை புரிய பார்ப்பரன்றோ. நாட்டார்னா உலக விவகாரங்கள்ல நான் பெற்ற அனுபவங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா வந்து எங்களையெல்லாம் தாண்டி போக முடியுமா என்று எண்ணி நகையாடுவது போல இருக்கிறது என்று சொல்றாரு. நாட்டார் நம்மை மறித்து நகைபுரிய பார்த்தாலும் காட்டாரை மேலே ஏறி கண்குளிர பாரேனோ, அறிவு குளிர நான் பார்க்க மாட்டேனோ என்று சொல்றார். அதுபோல இந்த காட்டான் என்றது, கடைத்தெரு என்று சொல்வது, இதெல்லாம் ஆன்மீகத்துறையில் வந்தால் விளக்க இதுதான்றதை மனசில் வச்சுக்கங்க. நாம் சாதம் வாங்குற கடைத்தெரு இல்லை. அதில் ஆன்மீகத்துறையில் வர்றதெல்லாம் கடைநிலை என்றால் இறைநிலை தான். ஆண்களே, அந்த நிலையை போகணும்னு சொன்னால் ஆக்கிலையில் இருக்கிற போதே புலன்களை கடந்து நிற்கிறான் இல்லையா, அப்போவே ஆல்பாவே வந்துடும். 8லேருந்து 14 வரையில், 8லேருந்து 13 வரையில், அதான் ஆல்பாவேன்னு சொல்லுது. அங்கே அமைதி அலை. இந்த எண்ணங்கள் எல்லாம் வந்தால் வராது, இது அமைதியாக இருக்க முடியும். அதன் பிறகுதான் சக்திகளும் சிவகளும் போற போது இன்னும் அந்த சுழல்பிறவி குறைந்து துரியாதீதம் போற போது என்ன ஆகும்? துரியாதீதம் போற போது நீங்க நினைக்கிறதெல்லாம் என்ன? ஒன்றுமில்லாத சூன்யத்தை தான் நினைக்கிறீங்க. ஒரு உருவத்தையோ ஒரு குணத்தையோ நினைக்கிறது இல்லை. அந்த நிலை வர்றபோது மன அலைச்சூழல் நில், சுழலே இல்லை, அப்படியே அசைவத்து. அந்த நிலை என்ன நிலைன்னு கேட்டா, இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படுமோர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்த நித்தம் உடலில் உயிர் இருக்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொண்டால் உலக இன்பங்களிலே அளவு கட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். புரியாதீதம் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாக. அதுதான் 1 முதல் 3 வரையில சூழல் வரை வரும். 1க்கும் வரும், 2க்கு வரும், 3க்கு வரும். அப்போதான் இறைநிலை வழக்கம் தானாக வரும், வந்தாலும் நிற்கும். இதெல்லாம் சாதாரண வாயினால சொன்னாங்க கேட்டாங்கன்னா முடியாது. ஒரு மிஷின் ஒன்று இருக்குது. அது மன அலை நீளத்தை எடுத்து காட்டுறது. அதுக்கு பேர் எலக்ட்ரோ என்செபலோகிராம். எலக்ட்ரோ என்செபலோகிராம்னுட்டு மன அலைச்சூழலை எடுத்து காட்டுறது. இப்போ நீங்கள் இருக்கீங்க, தவம் உட்காடுறீங்க, அதை அந்தந்த இதில் வச்சுட்டு எலக்ட்ரோடு இங்கே வச்சுட்டீங்கன்னா நீங்கள் தவறு செய்ய எந்த நிலைக்கு போகிறீங்களோ அது என்ன சூழல் வருது அங்கே எடுத்து காட்டும் மிஷினில். தவறவே தவறாது. இதுக்கு நான் யுஎஸ்ஏல பயணம் செய்துட்டு இருக்கிற போது நியூ ஜெர்சிக்கு போயிருக்கேன். அங்கே தான் அதிக நாள் இருந்திருக்கேன். அந்த நியூ ஜெர்சியில் ஒரு பகுதியில் ஒரு டவுன் இருக்குது. அந்த டவுனில் இந்த மிஷின் வச்சுருக்காங்க.
யாரோ அந்த அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு என்னை வந்து கூப்பிட்டாங்க. நீங்கள் வாங்க, நாங்கள் வந்து மன அலை ஷோவில் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். சரின்னு போனேன். அப்போது எப்படி இதுக்கு செய்யறதுன்னா, உமாவை கூட கூப்பிட்டு போனேன். சரிம்மா, இவங்க சொல்கிறாங்க என்னென்ன நிலை வருதுன்னு நீ பாரு, நான் தவத்தில் உட்கார்றேன், ஒவ்வொரு நிலையாக சொல்லிக்கிட்டே வா, அந்தந்த நிலையில் என்னென்ன அலை இந்த மிஷின் காட்டுதோ அதுலேருந்து எடுத்துக்கலாம்னு நான் உட்கார்ந்தேன். முதல்ல 14 40 வரைக்கும் அப்படி ஓடுது. அதுக்கப்புறம் ஆக்கினைன்னு சொன்னாங்க பாருங்க, ஆக்கினையில் வந்து நின்னேன். 14 வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கிழவே போச்சு, அக்கினிலே இருந்துகிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் சக்தி களம்னு சொன்னாங்க பாருங்க, இந்த 14 இருந்து 14 இருந்து இறங்கிடுது சக்தி களத்தில். ஏன்னா உடல்ல இல்லை, இப்போ மனம் ஆகாயத்தில் இருக்குது. அந்த ஆகாய வழியில, அகண்டாகார வழியில இருக்கத்தான் வான்காந்தம். அந்த வான்காந்தத்தில் நின்றால் 4 இருந்து 7 வரைக்கும் ஓடும். அது சக்தி களம். அதன் பிறகு சிவக்களம் சொன்னாங்க, துரியாதீதம். அப்போ எனக்கு நல்ல துரியாதீதத்தில் நல்ல நிற்க எனக்கு பழகம் இருக்குது. அந்த சுத்த வெளியே நினைச்சு, ஏன்னா அந்த கவியும் நினைவு இருக்குது இல்லையோ, நன்றாய் ஞானம் கடந்து போய் நல்லிநெறியமெல்லாம் ஈர்த்து ஒன்றாய் கிடந்தாரும் பெரும் பாழ் உழைப்பில் அதனை உணர்ந்து உணர்ந்து சென்றாங்கு என்ப துன்பங்கள் செற்று களைந்த பசையற்றால் அன்றே அப்போதே வீடு, அதுவே வீடு பேராமே என்ற கவி. அப்போ அங்க நிக்க 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 எல்லாம் அடங்கி 3ல் வந்து நிக்குது. இந்த அப்புறம் வரல. இந்த பக்கம் இந்த 1 to 3 இருக்குதே, இது நோயாளிகளுக்கு கூட வருது. எப்போ நோயாளிகளுக்கு மன அலை எல்லாம் குறைஞ்சி டெல்டா வேவ்னுட்டு ஒன்று வரும், 1 to 3 தானாகவே வரும். கோமா ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கோமா ஸ்டேட்டுக்கு கூட நாம் போக முடியும். அந்த துரியாதீத நிலைய உண்மையாக உணர்ந்து, வேறு ஒரு உருவம் இல்லாத, ஒரு குணம் இல்லாத அதே சுத்த வாழ்நிலை உணர்ந்து அதே தியானம் பண்ணா அந்த நிலை வரும். ஆகவே இப்போ நாம் செய்கிற தவமெல்லாம் மன அலைச்சூழலை விரைவை ஒழுங்குபடுத்தான். ஆனால் எனக்கு இதை அறியணும், இந்த மன அலைச்சூழல் வரணும்னு நினச்சிங்கன்னா வராது. ஆனால் ஒரு செயலில் இறங்கி செய்கிற போது அந்த செயலுக்கு தகுந்த மன அலைச்சூழல் வரும். ஆனால் நீங்கள் நல்லா பழகி இருந்தால் தான் அது அச்சீவ்மெண்ட் வரும். அதற்காக நான் செய்கிற தவம் எல்லா நிலைகள்லையும் நம் மன அலைச்சூழலை கொண்டு வந்துடுறோம். இதுக்கு ஒரு உவமையாக ஒரு தத்துவம் சொல்லுவார். ஒரு சின்ன குழந்தை 4 வயசு பக்கத்தில் வச்சுக்கிட்டு அப்பா வந்து எழுதுறாரு, ஏதோ நான் இதை பார்க்குறார் மணியை. 9 மணிக்கு மேலே ஆகிப்போச்சு, ஆஃபீஸுக்கு போகணும். இப்போ போனால் 9 ஆச்சு, இப்போ போனால் தான் முடியும்னுட்டு நினைக்கிறாரு. சரின்னு நிறுத்திட்டார், எழுதுறதை நிறுத்திட்டாரு. பேனாவை மூடுறாரு. இந்த பயல் எது வரைக்கும் எங்கெங்கோ பார்த்துருந்தா இந்த பேனா மாதிரியே இருக்கும்.
அப்பா இப்ப பேனா வைக்க போறாரு, நம்மத்தான் அது. அப்போ அதை இவர் பார்த்தாரு, ஓஹோ இங்க வச்சா அதுக்கப்புறம் நமக்கு வராது இந்த பேனா என்று சொல்லி அப்படி ஏதோ பார்த்துட்டே இருந்து அந்த பயல் எங்கேயோ பார்க்கிற போது எடுத்து பீரோ மேல வச்சுட்டாரு பேனாவை. அப்போ நுணுக்கமான அலை நீளத்துல அதை வச்சுட்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் எழுந்து பார்த்து வேலைக்கு போனாரு. வேலைக்கு போகணுமே, மணி 10 ஆச்சு, வேலைக்கு போகணும். சொக்கா போட்டு விட்டாரு. பேனா வேணுமே, எங்க பேனா எங்க பேனான்னு தேடுறாரு. ஏன்னா அது வச்சது 17, 18 வச்சுட்டாரு. இப்ப என்ன உச்சத்துல இருக்குது, அவசரம், மன அலைச்சல் வேகம் அதிகமா இருக்குது, அது எட்டலை. அதே தான் நாம் கூட சில சமயம் தேடிக்கிட்டு இருக்கோமே, கிட்டாத காரணம் இதுதான். அப்போ விட்டுட்டாரு. சரி நம்ம அங்க போய் பார்க்கலான்னு ஆபீஸ் போயிட்டார். அங்க வேலையெல்லாம் செய்துட்டே வரும்போது தானாக அந்த அலைச்சல் அந்த இடம் வரும்போது, ஓஹோ பேனாவை நான் பீரோ மேலேயே வச்சுட்டு வந்துட்டேன் நினைவு வரும். அதுபோல எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு ஒரு அலைச்சூழல் வருகிறது. செயலானாலும் சரி, எண்ணமானாலும் சரி, அது அப்படியே பதிந்திருக்கிறதுனால மீண்டும் அதே அலைச்சூழல் வரும்போது அதே எண்ணம் வரும். இப்போ யாரோ உங்களை திட்டினாங்க, அவனை சும்மா விடுறது இல்லைன்னுட்டு ஒரு கோபத்துல அவனை பத்தி நினைக்கிறீங்க. அது கிட்டத்தட்ட நான் 35 சுழல்ல இருக்கும். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா யார் யாரு அந்த மாதிரியான உங்க கோபம் மூட்டு செயலெல்லாம் செய்தானா அவ்வளவு பேருடைய நினைவு ஒண்ணா வரும். அவன் கூட அது மாதிரி தான் சொன்னான், அந்த மாதிரி அவன் கூட அது மாதிரி தான் செய்தான் ஒரு நாள். இப்படி அந்த மாதிரி இந்த மன அலைச்சூழலால நாம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அமைதியெல்லாம் கெடுத்து கொண்டு அதை திருத்தி வர்றதுக்கு வழி இல்லாத தவிச்சுக்கிட்டு இருக்கவே, அதையெல்லாம் மாற்றி மன அமைதியும் மனதுக்கு ஒரு கூர்மையான நிலையை வர்றது. தவத்தினால 4 தன்மைகள் ஏற்படுது. என்ன? ஓர்மை. ஓர்மை என்றால் அதாவது ஒன்றையே நினைக்கக்கூடிய தன்மை. கூர்மை, ஷார்ப்னஸ், கூர்ந்து விஷயங்களை கவனிக்கக்கூடியது ஓர்மை, கூர்மை. சீர்மை, அது அப்படித்தான் நடக்கணும், அதை தாண்டி அப்படி போகக்கூடாது என்று ஒழுக்கம் இருக்குது பாருங்க. ஒழுக்கம்தான் சீர்மை. ஓர்மை, கூர்மை, சீர்மை. இந்த சீர்மை வந்துட்டா எந்த செயல் எடுத்தாலும் நேர்மை வரும். இந்த 4 தன்மைகளையும் தவத்தின் மூலமாக யாருமே பெறலாம். ஆனா தவம் செய்த தவமே செய்தா தான் வரும். நன்றாக பத்மாசனத்தில் ஆழ்ந்து நாள் போக்க தூங்கிவிட பழகி கொண்டா வராது. அதனால அந்த மன அலைச்சூழலை விரைவு கொண்டு வந்து குறைச்சி 1 வரைக்கும் கூட போகலாம். நமக்கு தேவையில்லை, 3 வரைக்கும் வந்தாலே போகும். ஆனா வரும். ஆனா நமக்கு இங்க அதை அளக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நீங்க எந்த பொருளை எண்றீங்களோ அதுக்கு தகுந்தவாறு வரும். மறுபடியும் ஒரு தடவை எண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அலைச்சூழலும் அந்த எண்ணமும் அப்படியே பதிவாக இருக்குது அங்க. அதுவே குணமாக ஆயிடுறோம் நாம் கருமயத்தின் மூலமாக. அதனால மீண்டும் மீண்டும் அது வந்துட்டு தான் இருக்கு. அதனால எந்த செயல் செய்யணுமோ அந்த செயலுக்கு தகுந்தவாறு மன அலைச்சூழல் வரவும் அது
அலைந்து 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 இன்னொன்று கொண்டு போய் இதை சரியாக நினைக்க முடியாத, தீர்வு காண முடியாத போறதுக்கு பதிலாக ஒரே நிலையில ஒன்றை பற்றி சிந்திக்கணும்னு சொன்னா அந்த ஓர்மை வரணும். ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை பார்க்கணும்னா கூர்மை வரணும். ஓர்மை, கூர்மை, சீர்மை, நேர்மை, இந்த 4 வகையான தன்மைகளையும் மெடிடேஷன் மூலமாக அடையலாம். ஆனா எனக்கு நான் கூர்மை வரணும்னு உட்காந்துட்டு நீங்க மெடிடேஷன் பண்ணீங்கன்னா வராது. கூர்மை கூர்மைன்ற அந்த வார்த்தையில தான் போகுமே தவிர, அதாவது ஆனா மெடிடேஷன் செய்யற போது இதெல்லாம் வரும். அன்பர்களே, அத்தகைய ஒரு பயிற்சியில துரியம் வரைக்கும் அந்த காலத்துல வந்தாங்கன்னு சொல்றது இல்லையா? எல்லாரும் துரியம் தான், அதுக்கு மேல மடங்கள்ல கொடுக்கறது இல்லை. அப்போல்லாம் இப்ப கொடுத்த மடங்கள்ல கிடையாது. அந்த துரியம் கொடுக்கறதுன்னு சொன்னா கடைசியில இவன் இதோடு பிறவி கடலை பிறவி தொடர அறுத்து கொள்வான் அன்னிட்டு அவனுக்கு சொன்னா, அப்ப என்ன செய்யணும்? உன்னுடைய சொத்துனுடைய லிஸ்ட் எல்லாம் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல சொத்தா இருக்கிறதெல்லாம் டிக்கெட் 1 2 ஒரு 10 ஏக்கர் இருக்கும், 15 ஏக்கர் இருக்கும். அதெல்லாம் அங்கேயே எழுதி கொடுத்துடணும். கொடுத்துட்ட பிறகு துரியம் கொடுப்பான். இவனோட வந்து அங்க 4 பேரு உள்ள வரக்கூடாது, அங்கேயே இருந்து. ஆனா தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் என்ன செய்வான்னு. வந்து இது தெரியுது தூரத்துல. அப்புறம் வந்தா கையெழுத்து போட்டுட்டான். அந்த நிலமெல்லாம் இவன் ஆயிப்போச்சு, மடத்துக்கு ஆயிப்போச்சு. வீட்டுக்கு போறான், சொல்றாங்க, நான் இன்னைக்கு துரியம் எடுத்துக்கொண்ட தெய்வ நிலை அறியறதுக்காக என்னுடைய சொத்துல என்னென்ன சொத்தை மடத்துக்கு எழுதி வச்சுட்டேன். ஐயோ, அவன் என்னையா பண்ணான்? அந்த மாதிரி இவ்வளோ சொத்தை கொடுக்கறதுக்கு எந்த மாதிரியான மருந்தை கொடுத்த நான் மயக்கிட்டான் கேட்கான். ஏயா நீங்க எல்லாம் போயிருந்தீங்களே, என்னையா பண்ணான் அந்த ஆளு? என்ன போன ஆளுங்களை கேட்பான். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, நாங்க தூரத்துல இருந்து பார்த்தோம். தலையை தடவலாம், தலையை தடவிட்டான், அதுதான் தெரியும். அப்புறம் உடனே கொஞ்ச நேரம் பொறுத்து வந்து கையெழுத்து போட்டான். துரியம்னா அந்த காலத்துல இதுபடி தலையை தடவத்தான். இன்னும் சிலர் வந்து அதை குருவா சொல்ற போது அவன் தலையில முழக்க அரைச்சிட்டாங்க. இதெல்லாம் தினசரி வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். ஆனா உண்மையெல்லாம் தவத்துல இருக்குது. அது மாறி இப்படி வந்திருக்கு. நண்பர்களே, இதுல துரியத்தை பத்தி சொல்லணும்னா, துரியாதீதோ இறைநிலையோட கலக்கிறதுக்கு அதுக்கு முன்ன வினைப்பயனெல்லாம் தாண்டி வினைகளை எல்லாம் மாற்றி அமைக்கிறதுக்கு துரியம்தான் சரியான இடம். துரியத்தை பற்றி சொல்ற போது மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா, தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்ச வகுப்பார்கள். முன்னை வினைன்னா சஞ்சித கர்மம், நீண்ட காலமா தொடர்ந்து வரக்கூடிய கர்மத்துக்கு முன்னை வினைன்னு பேரு. சஞ்சித கர்மம்னு சொல்லுவோம். முன்னை வினையின் முடிச்ச வகுப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசுவார்கள். பின்னைன்னா பின்னாலே ஏற்பட்ட வினை பயன்கள், அதாவது அப்பப்போ நினைக்கிறோமே, இதை பிடித்து பிசுவார்கள், ஆராய்ச்சி செய்வார்கள். சென்னையில் வைத்த சிவன் அருளாலே, உச்சத்துல கொண்டு வந்த சக்தியை வச்சதுனால, சிவனை அங்க மேல வச்சதுனால இவ்வளவு நலம் உண்டாகும். இப்போ எல்லாரும் தவம் செய்றீங்க. அந்த தவத்தினுடைய பெருமையை விளங்கி கொண்டு செய்கிற போது
அது தனியாக அதில் ஒரு அமைதியும் மன மகிழ்ச்சியும் திருப்தியும் ஏற்படும். அதற்காகத்தான் தவத்தினுடைய பெருமையை உணரணும்னு சொன்னால் மன அலைச்சூழலை விரைவை குறைச்சிக்கிட்டே வந்து எல்லா எதையும் பழகிக்கொண்டா நீங்கள் எதை நினைக்கிறீங்க, எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தவாறு அங்கே கூட்டி கொடுக்கும். எனக்கு இந்த மன அலைச்சூழல் வரணும்னு நினச்சா வராது, அதனாலேயே போகும். அதனால் பழக 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 ஓர்மை, கூர்மை, நேர்மை, சீர்மை இந்த 4 தன்மைகளும் மனதுக்கு ஏற்படும் என்பதை நீங்களே அவங்க அனுபவத்தில் போக போக தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போவே புரியும். ஆகவே இந்த அருமையான துரிய தவத்தை பற்றி விளக்கும்படியாக என்எபி அவர்கள் உங்கள் சார்பில் கேட்டுக்கொண்டார்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொன்னால் இதுக்கு மேலே உங்களுடைய அனுபவம் இருக்கலாம், அதோடு ஒத்து பார்த்து நீங்களும் செய்து வாங்க. இன்னும் பின்னால் உங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இது ஒரு பெரிய தர்மம். ஏனென்றால் மனிதன் பிறந்துட்டான், பிறந்த போது தேதி தெரிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் பிறந்த நாள் தெரியும். ஆனால் அந்த நாளோடவே நமக்கு வர்றபோது ரிட்டர்ன் டிக்கெட் வாங்குற மாதிரி மடிகிற நாளும் ஒன்று இருக்குது, அதுலேயே இருக்குது பக்கத்தில். ஆனால் அது நமக்கு தெரியாது. ரிட்டர்ன் டிக்கெட்டில் ஒரு டேட்டு தான் தெரியுது நமக்கு, 2வது டேட்டு தெரியல. ஆனால் மத்தியில் இருக்கிறது வாழ்நாள். அந்த வாழ்நாளில் துன்பம் இல்லாத இருக்கணும் என்றால் எந்த பொருள் அனுபவத்திற்கு வந்தாலும் அளவு முறை மீறினா அங்கே துன்பம் தான் வந்தான். நம்ம சாப்பிட்றோம், உடலுக்கு நல்லது, அளவோடு சாப்பிட்டா தானே, முறையோடு சாப்பிட்டா தானே. எந்த அளவு முறை மீறுகிறதோ எந்த இன்பத்தில் அது தானாகவே துன்பமாக மாறிவிடும். 2 இல்லை, அளவு முறை மீறுற போது இன்பமே துன்பமாக மாறிவிடும். அப்போ அதுக்கு விளக்கம் வேணும், கூர்மை வேணும், நேர்மை வேணும். இது எல்லாம் துரியத்தின் மூலமாக, துரிய தவத்தின் மூலமாக தானாகவே ஒவ்வொருவருக்கும் ஏற்படும் என்று கூறி இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த என்ஏபி அவர்களுக்கு வாழ்த்து வணக்கம் கூறி உங்கள் அனைவருக்கும் இன்று முதல் கொண்டு இந்த விளக்கம் உங்களுடைய தவத்தில் சேர்ந்து கிடைக்க விடும், அதே அனுபவமாக எல்லாருக்கும் மாறணும் என்ற வாழ்த்துக்களோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மகரிஷி அவர்கள் தவத்தினுடைய மதிப்பை நமக்கு எடுத்துரைத்தார்கள். அவர்கள் நம்முடைய டாக்டர் என்.ஏ. பெருமாள் அவர்களுக்கு நன்றி சொன்னாங்க. இப்போ நாமளும் அவருக்கும் நன்றி சொல்லணும். ஆனால் அதுக்கு மேலே மகரிஷிக்கு நன்றி சொல்லணும். அதோட இப்போ நாங்கள்லாம் முன்னாடி தவம் எடுத்த போது மகரிஷியே எல்லா பயிற்சிகள்லாம் நடத்தினாங்க. இப்போ நாங்கள்லாம் மகரிஷிகிட்டே தீட்சை பெற்றோம். அப்போவே மகரிஷி இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உங்களில் பலருக்கு இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அந்த வாய்ப்பை தான் இப்போ இன்றைக்கி ஏற்படுத்தியிருக்கு. இப்போ எங்களை மாதிரி ஆசிரியர்கிட்ட தானே நீங்கள் எல்லாம் தீட்சை எடுத்துறீங்க பெரும்பாலும். அப்போது நீங்கள் எல்லாம் இன்றைக்கி மகரிஷிக்கிட்டே தீட்சை எடுத்த மாதிரி எவ்வளோ பெரிய வாய்ப்பு பாருங்கள். அதோட
குருவை நினைச்சாலே நமக்கு ஒரு ஆற்றல் பெருக்கம் வரும். நீங்கள் எங்கே இருந்து மகரிஷியை நினைச்சாலும் அந்த அலை அவங்களோட தானே தொடர்பு கொள்ளுது. இப்போ ஆசிரியர்கள் உங்களுக்கு தீட்சை கொடுத்த போது மகரிஷியை நினச்சிட்டு தானே கொடுக்குறோம். அப்போ அவங்களுடைய ஆற்றல் எங்கே, அந்த உயிர் சக்தி அவங்க மகரிஷியிலிருந்து உயிர் சாற்றல் வருது, காந்த அலை வருது, அந்த அலையோடு சேர்த்து தானே கொடுக்குறாங்க. உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் மகரிஷியோடைய அலையெல்லாம் அங்கே சேர்ந்து கலந்துருக்கு. அப்படி நினச்சி கொடுத்துருந்தாலும், நீங்கள் அங்கேருந்து நினச்சிருந்தாலும், இன்றைக்கி பாருங்கள், ஒரு மணி நேரம் தவத்தை பற்றி அவங்க பேசும்போது நமக்கு எல்லாம் ஒரு தவம் பண்ண மாதிரி இல்லை இருக்குதா இல்லையா? உடம்பெல்லாம் ஒரு திணிவு. தவம் பண்ணாமலே மகரிஷியுடைய பேச்சை கேட்குற போது இருக்கிற ஒரு அலைக்களம் எப்படி இருக்குது பாருங்கள். நான் காலையில் சொன்னேன், ஆழியாறில் இருக்க காந்த அலை மிக புனிதமானது. இங்கேருந்து தான் ஆன்மீக அலை உலகெங்கும் வீசி கொண்டிருக்கிறது. இந்த ரேடியோ டிவி ஸ்டேஷனில் இங்கேருந்து டெலிகாஸ்ட் ஆகிற மாதிரி இங்கேருந்து அது பரவிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மகான் வாழ்கிற காலத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோம். பின்னால் நாம் தான் இதெல்லாம் மக்களுக்கு சொல்ல போகிறோம். அது மகரிஷி ஒன்று சொன்னாங்க பாருங்கள், அனுபவங்கள் கூடிக்கொண்டே இருக்கும். இது மகரிஷி அவர்களுடைய ஒரு பெரிய சிறப்பு. ஒவ்வொருவருக்கும் அந்த அனுபவத்தில் எப்படி கூடுது, அது காலத்தினுடைய ஒரு கட்டாயம். இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மகான்களை எல்லாம் மகரிஷி அவர்கள் அவங்கள ஒரு பேஸாக வச்சுக்கிட்டு உயர்ந்திருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி ஒரு விஞ்ஞானி மொபைல் ஃபோன் செய்கிறாருன்னா, அந்த மொபைல் ஃபோன் செய்கிற விஞ்ஞானிக்குரிய அறிவுக்கு எது, யாருடைய அறிவு பேஸு? கிரஹாம்பல். அவர் தான் முதல்ல டெலிஃபோன் செஞ்சார். அப்போ அவருடைய அறிவு உயர்ந்தது தான். இன்றைக்கி அவரை நினைவு கொள்கிறோம். அந்த அறிவை பேஸாக வச்சுக்கிட்டு டெவலப் பண்ணி இன்றைக்கி இருக்கிற ஒரு விஞ்ஞானி வந்திருக்கு. அப்போ ஆன்மீகத்துறையில் இதுக்கு முன்னால் எத்தனையோ மகான்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க விஞ்ஞானி, இவங்கள மெய்ஞானி. அந்த மெய்ஞானிகளுடைய அறிவை அடித்தளமாக வச்சுக்கிட்டு தான் மகரிஷி டெவலப் ஆகிருக்காங்க. அப்போ அது அவங்க அப்போ இது ஒரு உயர்ந்த நிலை தானே இல்லையா? அதை மகரிஷி சொல்கிறாங்க, இது இதோட போகலை, நீங்கள் எல்லாம் என்னை விடவும் நீங்கள் பின்னாடி உயர்ந்து விடுவீர்கள். இது எவ்வளோ பெரிய சிறப்பு சொல்கிறேன். அப்படி உயர்ந்தாதான் நமக்கு பெருமை. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாய் 8 அடி பாஞ்சாதான் யாருக்கு பெருமைங்க? அப்போ நாம் அதை தான் சாமி சொல்கிறாங்க, நீ இதோடு நின்றா நாமெல்லாம் மகரிஷி மாதிரி ஆக முடியுமா, மகரிஷி மாதிரி உயர்ந்துட முடியுமா அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அப்படி நினச்சோம்னா அப்புறம் நாம் எப்படி உயர முடியுமா? அதான் ஒரு முறை மகரிஷிக்கிட்டே கேட்டாங்களாம் ஒருத்தர், சாமி நாங்கள்லாம் உங்களை மாதிரி ஆக முடியுமா சாமி? நம்மளை தாழ்த்தாவே நினச்சிக்கிறது, நாம் எங்கே உயர முடியும். இப்போ சாமிஜிக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று சொன்னாங்க சாமி சென்னையில் வச்சு, அது என்ன மாதிரி ஆகிறது ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு டோப்பாக வாங்கிக்கோங்க, தாடி வச்சுக்கோங்க, ஒரு மஞ்சள் துண்டு நாம் என்ன நினைக்கிறோம்னா சாமி சொன்னாங்க, அது அப்படி ஆகிறது இல்லை. அப்போ நம்ம இந்த ஆன்மீக இதில் நம்ம இன்னும் உயரணும். அதுதான் சாமி சொன்னேன், என் அறிவுக்கு எட்டியதை தெரிஞ்சதை நான் சொல்லி, அவங்க சாமி சொன்னதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் இப்போ நாமெல்லாம் ஒரு உறுதி எடுத்துக்கணும், நாம் இன்னும் இந்த துறையில் உயர்ந்து மனித குலத்திற்கு நாமும் பயன்பெற்று பிறருக்கும் நாம் பயனாக வாழ வேண்டும் என்ற ஒரு உறுதி எடுத்துக்கொள்வோம். அந்த உறுதியை நம்முடைய குரு பிரான் அவர்களுக்கு காணிக்கையாக்கி அவர்களை மனம் குளிர வாழ்த்துவோம். அவர்கள் இன்னும் நீண்ட நாள், அதாவது மண்ணூழி காலம் மட்டும் வாழ்வார் பாருன்னு அகத்தியர் சொன்னார். வாழ முடியாதா என்ன? வாழ முடியாதா? மண்ணூழி காலம் சொல்லி கொடுக்குறது நீங்கள் 4 பேருக்கு சொல்கிறீங்க, அவங்க 4 பேருக்கு சொல்கிறாங்க. அப்படி இந்த காலம் வரைக்கும்
மண்ணூழி காலம் வரைக்கும் தொடர்ந்து ஒருத்தருக்கு வேதாத்திரியம் மண்ணொழி காலம் மட்டும் தொடரும். இயேசு ஜீவிக்கிறாருன்னு சொல்ற மாதிரி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் மண்ணொழி காலம் மட்டும் வாழ்வார்கள் என்று சொல்லி இப்ப அவர்களை வாழ்த்தி நிறைவு பெறுவோம். ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள், ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள், ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வாழ்க வளமுடன். நாட்டில் அறிவினுடைய உயரத்தை சொல்றதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, ஆனால் நாம் எல்லாரும் உபயோகப்படுத்துறதில்லை. பெரிய மகான்கள் தான் சில சமயத்தில் உபயோகப்படுத்துறாங்க. என்ன? நுண்மான் நுழை புலன், நுண்ணிய மாண்புல நுழை, அதாவது பெனிட்ரேட்டிங் நுழை புலன் அறிவு. அதில் தான் இந்த ஓர்மை, கூர்மை, நேர்மை, சீர்மை என்ற 4 வருது. நீங்கள் சாதாரண தவறு செய்துட்டே போங்க, கிடைக்கிறதெல்லாம் எடுத்துக்கங்க, அதுல இருந்து ஆராயுங்க, அதுல இருந்து எல்லாம் வரும். உலகநல வாழ்த்து. பிரம்மஞான கவி உலகநல வாழ்த்து.